எல்லாருக்கும் வணக்கம். செலோஃபன் டேப் வச்சு ரொம்ப அழகான கிட்ஸ்க்கு யூஸ்ஃபுல்லான ஒரு சூப்பரான கிராஃப்ட் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இதுக்கு நமக்கு தேவையான பொருள் ஃபர்ஸ்ட் செலோஃபன் டேப், அடுத்து டபுள் டேப், நெக்ஸ்ட் ஜிப், கூடவே ஸ்டேப்லர் பின். இந்த 4 பொருள் வச்சு சூப்பரான ஒரு கிராஃப்ட் இப்போ பண்ணலாம் வாங்க. ஸ்கேல் எடுத்துக்கலாம். ஸ்கேல் எடுத்துகிட்டு அதில் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா டபுள் டேப்பை இந்த மாதிரி 15 x 20 சென்டிமீட்டருக்கு ஒட்டிக்க போகிறோம். ஸோ நம்ம டெம்ப்ரவரியாக ஏதாவது பேப்பர் இல்லைனா பிளாஸ்டிக் கவர் எடுத்துகிட்டு அதை நீங்கள் இந்த மாதிரி கிரவுண்டில் ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு அதுக்கு மேலே இந்த மாதிரி டபுள் டேப்பை 15 x 20 சென்டிமீட்டர் நீங்கள் ஓட்டிடலாம். ஸோ 4 பக்கமும் நம்ம ஓட்டிட்டு இதில் இருக்க அந்த ஸ்டிக்கரை இப்போ பிரிச்சுடுறோம். அடுத்து செலோஃபன் டேப் இருக்கு இல்லையா, இதை நம்ம என்ன பண்ண போகிறோம்னா ஒற்ற பகுதி, அதாவது ஸ்டிக்கிங் லேயர் இருக்கு இல்லையா, அதை நம்மளை ஃபேஸ் பண்ணுற மாதிரி, அதாவது கீழ்ப்பக்கம் ஒட்டிடாமல் அந்த ஸ்டிக்கி லேயர் பார்த்தீங்கன்னா நான் கை வச்சாலே ஒட்டும், அந்த மாதிரி இருக்க லேயர் நம்மளை பார்த்தா மாதிரி நம்ம டபுள் டேப்பில் இந்த மாதிரி கார்னர்ஸில் ஒட்டி எடுத்துக்கிறோம். பாருங்கள், இந்த மாதிரி ஸ்டிக் ஆகுதா அவங்களுக்கே தெரியுதா? ஸோ இந்த மாதிரி நம்ம அடுத்தடுத்து லேயராக இந்த மாதிரி அடுக்கடுக்காக இதை இந்த டபுள் டேப்பில் 2 கார்னர்லேயும் ஒட்டிக்கிற மாதிரி நம்ம செலோ டேப்பை இப்படி லைனாக அடுக்கிடுறோம். ஸோ இதுக்காக தான் நம்ம டபுள் டேப்பை 4 கார்னர்லேயும் யூஸ் பண்ணியிருக்கோம். அடுத்து என்ன பண்ணணும்னா ஃபஸ்ட்டு லேயர் ஒட்டிட்டோம். இப்போ செகண்ட் லேயர், இந்த ஸ்டிக்கி லேயர் அப்படியே அதில் பதிகிற மாதிரி நம்ம ஒட்டணும். இப்போ நார்மலாக செலோ டேப் நம்ம எப்படி யூஸ் பண்ணுவோம் அதே மாதிரி நீங்கள் ஒட்டுற மாதிரியே அந்த ஸ்டிக்கி லேயர் அப்படியே ஒட்டிடுங்க. ஸோ நமக்கு எப்படின்னா இப்போது அழகாக ஒரு ஷீட் மாதிரி, அதாவது செலோஃபன் ஷீட் மாதிரி நமக்கு இந்த மாதிரி லைனாக ஒட்டும் போது கிடச்சிடும். ஸோ நம்ம என்ன பண்ணுறோன்னா செலோ டேப்பையே ஒரு ஷீட் மாதிரி ப்ரிப்பேர் பண்ணிகிட்ருக்கோம். இப்போ நைஃப் யூஸ் பண்ணி 4 சைட்லேயும் நம்ம என்ன பண்ணணும்னா இந்த மாதிரி கட் பண்ணணும். இந்த டபுள் டேப் முடியுது இல்லையா, அந்த முடிகிற இடத்துல இந்த மாதிரி 4 கார்னர்ஸ்லேயும் ஃபுல்லாக நம்ம கட் பண்ணோம்னா நமக்கு அழகான இந்த செலோஃபன் ஷீட் இப்போது ரெடி ஆகிடுச்சு. ஸோ இது பார்த்திங்கன்னா உங்கள் கையில் ஒட்டாது, ஏன்னா ஒட்டுற 2 லேயரும் நம்ம ஒன்றா ஒட்டிட்டோம் இல்லையா. ஸோ நெக்ஸ்ட்டு நம்ம என்ன பண்ண போகிறோன்னா ஜிப் எடுத்துக்கிறோம். இந்த ஜிப் என்ன பண்ணுறோன்னா நம்ம அப்படியே திருப்பிடுறோம். திருப்பி பேக் சைடில் இந்த ப்ரிப்பேர் பண்ணி வச்சுருக்க ஷீட்டோட ஒரு கார்னரில் வச்சு நம்ம செலோஃபன் டேப் யூஸ் பண்ணி இதை சீல் பண்ண போகிறோம். ஸோ இப்போ இந்த பேக் சைடில் நம்ம இந்த மாதிரி செலோஃபன் ஷீட்டோட இந்த ஜிப்பை இப்போ சேர்த்து ஒட்டிகிட்ருக்கோம். இப்போ பேக் சைட் பண்ணோம் இல்லையா, அதே மாதிரியே ஃப்ரண்ட் சைட்லேயும் என்ன பண்ண போகிறோன்னா செலோஃபன் டேப் யூஸ் பண்ணி இங்கேயும் நம்ம இப்படி சீல் பண்ணிடணும். ஸோ 2 பக்கமும் நம்ம சீல் பண்ணியாச்சு. இப்போ ஒரு பக்கம் நம்ம சீல் பண்ணியிருக்கோம் இல்லையா, அதே மாதிரியே இன்னொரு பக்கமும் நம்ம சீல் பண்ணணும். ஸோ இங்கேயும் பார்த்திங்கன்னா ஃப்ரண்ட் அண்ட் பேக் செலோஃபன் டேப் யூஸ் பண்ணி நம்ம ஸ்டிக் பண்ணிடலாம். ஸோ ஃப்ரண்ட் சைடு நம்ம ஒட்டியாச்சு, அதே மாதிரி பேக் சைடும் ஒட்டிடலாம். ஸோ ஜிப்போடைய அந்த 2 பகுதி, அந்த ஓப்பன் பண்ணோன்னா 2 பகுதி இருக்கு இல்லையா, அதை நம்ம ஷீட்டோட 2 பகுதியில் அட்டாச் பண்ணிட்டோம் செலோஃபன் டேப் யூஸ் பண்ணி. இப்போது இன்னும் இதை நம்ம ஸ்ட்ரென்த் அண்ட் ஸ்ட்ராங் ஆக்கணும் இல்லையா, அதனால் ஸ்டேப்லர் பின் யூஸ் பண்ணி இதில் இந்த மாதிரி பின்னை நம்ம பின் பண்ணிடுறோம். சரிங்களா? ஸோ நம்ம ஃப்ரண்ட்டில் பார்த்திங்கன்னா அந்த ஸ்மூத் சர்ஃபேஸ் இருக்கணும், உள் பக்கம் பார்த்திங்கன்னா நமக்கு அந்த குத்துற அந்த இடம் இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி ஸ்டேப்லர் பின்னில் அது வரா மாதிரி நம்ம பார்த்துக்கணும். ஸோ ரன்னிங் ஸ்டிச், அதாவது இந்த மாதிரி நூல் வச்சு நம்ம தைப்போம் இல்லையா, அதுக்கு பதிலாக தான் இந்த ஸ்டேப்லர் பின் நம்ம யூஸ் பண்ணுறோம். நீங்கள் ஊசி நூல் வச்சு தைக்கிறது கூட பண்ணலாம், ஆனால் அது டைம் எடுக்கும். அது இல்லாமல் ஈஸியாக முடிக்கணும் தான் ஸ்டேப்லர் பின் யூஸ் பண்ணுறோம். இப்போ இந்த ஜிப்பை நம்ம மூடலாம். ஸோ பார்த்தீங்கன்னா இப்போ ஸ்டேப்லர் பின் இங்கே இருக்குது, கண்டிப்பாக இது நம்ம கையை ஏதாவது ஹார்ம் பண்ணும். அந்த காரணத்தால் நம்ம நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறோன்னா இந்த ஸ்டேப்லர் பின் நம்ம பின் பண்ணதுக்கு அப்புறமா செலோஃபன் டேப் யூஸ் பண்ணி இதை கம்ப்ளீட்டாக சீல் பண்ணிடுங்க. ஸோ ஒரு 2 தடவை செலோஃபன் டேப் யூஸ் பண்ணி அதை நல்லா இந்த மாதிரி கட் பண்ணி மடித்து விட்டுட்டிங்கன்னா நமக்கு எந்த ப்ராப்ளமும் இல்லாமல் கையை இது எந்த வகையிலுமே ஹார்ம் பண்ணாது. ஸோ இது சேஃபாக நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ 2 பக்கமே இந்த ஸ்டேப்லர் பின் இருக்கிற பகுதியில் நம்ம இந்த செலோஃபன் டேப் யூஸ் பண்ணி இதை சீல் பண்ணிடுறோம். இப்போ அடுத்து நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஜிப் போர்ஷன் இருக்கு இல்லையா, இந்த இடத்துல நம்ம மறுபடியும் அதாவது சைட்ஸ் எல்லாத்தையுமே இப்படி லாக் பண்ணிக்க போகிறோம். சரிங்களா? ஸோ இந்த ஜிப் பார்த்திங்கன்னா நமக்கு எவ்வளோ அளவு தேவைப்படுதோ அவ்வளோ யூஸ் பண்ணிட்டு மீதி கட் பண்ணிட போகிறோம். ஸோ அதுக்கு முன்னாடி இந்த மாதிரி செலோஃபன் டேப் யூஸ் பண்ணி நம்ம என்ன பண்ணலாம்னா இந்த சைட்ஸையும் லாக் பண்ணிடுறோம். ஸோ இதையும் பார்த்திங்கன்னா நீங்கள் டபுள் டைம் செலோஃபன் டேப் யூஸ் பண்ணுங்கள். ஸோ தட் நமக்கு
அது வந்து திக்னஸ் வந்து ஜாஸ்தியாக இருக்கும், ஈஸியாக வந்து நமக்கு பிஞ்சிடாது. நெக்ஸ்ட்டு வந்து நம்ம எப்படி வந்து ஃபஸ்ட்டு செல்லோஃபேன் டேப் யூஸ் பண்ணிவிட்டு அப்புறம் ஸ்டேப்லர் பின் பண்ணி சீல் பண்ணோமோ அதே மாதிரியே இந்த சைட்லேயும் என்ன பண்ண போகிறோன்னா செல்லோஃபேன் டேப் டபுள் டைம் இந்த மாதிரி நம்ம ஸ்டிக் பண்ணிவிட்டு அடுத்து ஸ்டேப்லர் பின் யூஸ் பண்ணி இந்த 2 சைட்லேயுமே, அதாவது இந்த கார்னர்ஸில் நம்ம இந்த மாதிரி செல்லோஃபேன் அதாவது ஸ்டேப்லர் பின் வச்சு இப்படி பின் பண்ணிடுறோம். ஸோ தட் நமக்கு வந்து இதனால் வந்து இது ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும். கூடவே வந்து ஹார்ம் பண்ணக்கூடாதுன்றதுக்காக செல்லோஃபேன் டேப் யூஸ் பண்ணியே இதுக்கு வந்து நம்ம ஒரு ப்ரொடெக்ஷன் லேயர் மாதிரி அந்த ஸ்டேப்லர் பின்னுக்கு கொடுத்துடலாம். ஸோ தட் நம்ம கையை வந்து எந்த வகையிலுமே இது வந்து ஹார்ம் பண்ணாது, சரிங்களா, யூஸ் பண்ணும் போது. ஸோ இந்த மாதிரி ஒரு சைட் பண்ணியாச்சு. அதே மாதிரி இன்னொரு சைடும் நம்ம ஸ்டேப்லர் பின் யூஸ் பண்ணி அந்த சைடையும் ஓப்பன் சைடையும் நம்ம லாக் பண்ணிடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு ஆல் சைட்ஸ் வந்து லாக் ஆகிருக்கும், ஆனால் அந்த ஜிப் ஒட்டியிருக்கோம் இல்லையா, அந்த இடம் மட்டும் ஓப்பனாக இருக்கும், சரிங்களா. இப்போது நம்ம பேலன்ஸ் இருக்கிற அந்த ஜிப் இருக்கு இல்லையா, அதை வந்து என்ன பண்ணணும்னா நம்ம இந்த மாதிரி ஸ்டேப்லர் பின் வச்சு லாக் பண்ணணும். ஏன்னா ஜிப் நழுவி நமக்கு வெளியே வந்துடக்கூடாது இல்லையா, அந்த காரணத்துக்காக ஒரு ஸ்டாப்பர் இருக்கணும். அப்படின்றதுக்காக நம்ம என்ன பண்ணுறோன்னா செல்லோஃபேன் டேப் அந்த இடத்துல இந்த ஜிப் அட்டாச் ஆகிருக்கு இல்லையா, அங்கே ஸ்டேப்லர் பின்னை இந்த மாதிரி நம்ம பின் பண்ணிட்டோம்னா நமக்கு அந்த ஜிப் லேயர் அப்படின்றது வந்து தாண்டி வெளியே வந்துடாது. ஸோ நெக்ஸ்ட்டு தேவையான அளவு நம்ம ஜிப் வந்து யூஸ் பண்ணியாச்சு. ஸோ எக்ஸஸாக இருக்கிற அந்த மெட்டீரியலை வந்து நம்ம கட் பண்ணி எடுத்துடலாம். அதையும் நம்ம என்ன பண்ணலாம்னா செல்லோஃபேன் டேப் யூஸ் பண்ணி சீல் பண்ணிடலாம். ஸோ நமக்கு வந்து இப்போது ரொம்ப ஸ்ட்ராங்காக அதே மாதிரியே வந்து டியூரபிளாக யூஸ் பண்ணுற அளவுக்கு ஒரு பவுச் ரெடி பண்ணிட்டோம். ஸோ இந்த பவுச் பார்த்திங்கன்னா நிறைய பேர் நீங்கள் கேட்டிருந்தீங்க இல்லையா, ஸோ அதுக்காக தான் இந்த வீடியோவில் குட்டீஸ்க்கு ஸ்பெஷலாகவே. ஸோ இதை நம்ம என்ன பண்ணலாம்னா இப்படி வந்து உள்புறமாக வந்து திருப்பிடலாம். ஸோ திருப்பிட்டோன்னா நம்ம ப்ரிப்பேர் பண்ண அந்த ஸ்டேப்லர் பின்ஸ் எல்லாமே பார்த்திங்கன்னா உள்ளே போயிடும். நமக்கு வந்து வெளியே வந்து ஃபேராக வந்து இந்த பவுச் மட்டும் இப்போ ரெடியாக இருக்கும். இப்போது வந்து இந்த ஜிப் வந்து நம்ம க்ளோஸ் அண்ட் ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். ஸோ ரொம்ப நீட்டாக இருக்குது, கிளியராக வந்து நம்ம யூஸ் பண்ணுற மாதிரி இருக்குது. யூஸ்வலாகவே பார்த்திங்கன்னா ஸ்கூல்ஸில் எக்ஸாம் டைம் இந்த மாதிரி டிரான்ஸ்பரண்ட் பவுச் எடுத்துகிட்டு வரணும்னு சொல்லுவாங்க இல்லையா. ஸோ அதை நான் வந்து நீங்கள் வந்து வீட்டிலே வந்து எப்படி பண்ணுறது அப்படின்றது இந்த வீடியோ பார்த்தே தெரிஞ்சிருக்கலாம். ஸோ குட்டீஸ் எல்லாருக்குமே வந்து வீட்டில் கிராஃப்ட் பண்ணணும், ரொம்ப போர் அடிக்குதுன்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக இந்த மாதிரி செல்லோஃபேன் டேப் யூஸ் பண்ணி பேரண்ட்ஸோட கைடன்ஸோட இந்த ஷார்ப் ஆப்ஜெக்ட்ஸ் எல்லாம் நீங்கள் ஹேண்டில் பண்ணி இந்த மாதிரி அழகான ஒரு பவுச் பண்ணலாம். ஸோ சைஸ் பொறுத்த வரைக்கும் நமக்கு தேவையான சைஸ் நம்மளே வந்து இப்போ 15 x 20 சென்டிமீட்டர்னா ஒரு பென் இல்லை ஸ்கெட்ச் போடுற அளவுக்கு நமக்கு வந்து இது கிடைக்கும். அது இல்லாமல் இன்னும் பெரிய சைஸ் வேணும்னா நீங்கள் 20 x 30 சென்டிமீட்டர் வந்து எடுத்துக்கலாம். அந்த மாதிரி சென்டிமீட்டர் டிஸ்டன்ஸ் நீங்கள் எடுத்துகிட்டு பண்ணிங்கன்னா உங்களுக்கு பெருசாக வந்து இந்த பவுச் வந்து கிடைக்கும். ஸோ வீட்லேயே சிம்பிளாக ஒரு பவுச், அதுவும் கம் எதுவுமே யூஸ் பண்ணாமல் செல்லோஃபேன் டேப், அதுக்கப்புறமா ஸ்டேப்லர் பின், ஜிப், அப்புறமா வந்து டபுள் டேப் இதை வச்சு நம்ம பண்ணியிருக்கோம். ஸோ இந்த கிராஃப்ட் கண்டிப்பாக அவங்க எல்லாருக்குமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும், குறிப்பாக குட்டீஸ்க்கு. ஸோ நிறைய பொருள், எந்த பொருள் வேணாலும் நம்ம இதை ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். கூடவே நம்ம ஆர்ட்ஃபுல் ஆர்ட்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்த வீடியோவில் இன்னும் சூப்பர் டூப்பர் கிராஃப்ட் ஐடியாவோட சந்திக்கிறேன். டாட்டா, பை பாய்.